ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. சென்ற நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட்தந்தை ரேமண்ட் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். தந்தையே, அரசர்கள் 2ஆம் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் எலிசாவுடைய அரும் செயல்கள் பல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 38வது வசனத்தை பார்க்கும்போது இன்னும் 2 அருண் செயல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தந்தையே, அந்த விளக்கங்களை சொல்லுங்க. இப்பொழுது இந்த 4ஆம் அதிகாரத்தில் 2வது பகுதிக்கு வருகிறோம். இந்த 2ஆம் பகுதியில் தான் மேலும் 2 அருஞ்செயல்கள் பற்றிய குறிப்புகள் இருக்கிறது. இதுவரை எலிசாவினுடைய 6 புதுமைகள், 6 வல்ல செயல்களை பார்த்திருக்கிறோம். அந்த புதுமைகள் என்பதற்கு பதிலாக வல்ல செயல்கள் என்பதுதான் சரியான சொல்லாக இருக்க முடியும். என்றால் புதுமைகள் என்பது மந்திரம், தந்திரம் இவற்றை உள்ளடக்கிய ஒன்று. ஆனால் வல்ல செயல் என்றால் இறைவனுடைய வலிமையை, இறைவனுடைய ஆற்றலை மையப்படுத்தி செய்கின்ற செயல். இது மனித ஆற்றலால் அல்ல, மனிதனுடைய வல்லமையால் அல்ல, மனிதனுடைய தந்திரம் மந்திரத்தினால் அல்ல, மாறாக இறைவனுடைய ஆற்றலும் இறைவனுடைய வல்லமையும் அங்கே செயலாற்றுகிறது என்பதை சுட்டி காட்டுவதன் அடிப்படையில் தான். நீங்கள் இதுவரை வந்த 6 வல்ல செயல்களையும் பார்த்தீர்கள் என்றால் அதில் எல்லாமே எலிசா இறைவனுடைய ஆற்றலைத்தான் முன்னிறுத்துவார். அது இந்த சுனாமிய பெண்ணினுடைய மகன் உயிர் பெற்றதாக இருந்தாலும் சரி, அல்லது குழந்தை பேறு அற்ற அந்த பெண்ணுக்கு மகப்பேறு கொடுத்த அந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, அல்லது ஏழை கைம்பெண்ணுக்கு அவருடைய கடன்காரருக்கான அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்த அந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, அல்லது அதற்கு முன்னால் நடந்த 3 வல்ல செயல்கள், இதில் எல்லாமே அவர் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் முழுக்க முழுக்க இறைவனைத்தான் முன்னிலைப்படுத்துவார். அந்த அடிப்படையில் தான் இதை நம்ம வல்ல செயல்கள் என்று சொல்லலாம் என்று சொல்லுகிறேன். அந்த அடிப்படையில் இப்போ 7, 8 வல்ல செயல்கள் இதில் நிகழப்போகின்றன. சொல்லப்போனால் எலியாவை விட எலிசா அதிகமான வல்ல செயல்களை செய்கின்றவராக அறிமுகப்படுத்தப்படுகிறார். தாய் 8 அடி பாஞ்சா பிள்ளை 10 அடி பாயும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அல்லது 16 அடி பாயும் சொல்லுவாங்கள்ல. 10 அடி பாயும் என்று சொல்கின்ற வழக்கம் இருக்கிறது, 16 அடி பாயும் என்ற வழக்கம் இருக்கிறது. அதுபோல தான் எலியா வல்ல செயல்களை ஆற்றக்கூடிய வலிமை பெற்றவர், இறைவனுடைய ஒரு நல்ல இறைவாக்கினர். அவரை விட அதிகமாக வல்ல செயல்களை செய்கிறவராக எலிசா முன்னிலைப்படுத்தப்படுகிறார். ஆனால் இந்த வல்ல செயல்கள் எல்லாமே இவராக செய்யவில்லை, இறைவனுடைய ஆற்றலால் செய்கிறார். அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த வரப்போகிற 2 வல்ல செயல்களையும் பார்க்க போகிறோம். இது 4ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 2வது பகுதி. 2வது பகுதியில் 2 பிரிவுகள் இருக்கிறது. முதல் பிரிவு 38 முதல் 41 வசனங்கள். 2வது பிரிவு 42லிருந்து 44. இங்கே 2 வல்ல செயல்கள் என்று சொன்னேன். அதில் முதல் வல்ல செயல் கூழில் கலந்த நஞ்சு நீக்கப்படுவது. அதான் 38 முதல் 41. இது எங்கே நடக்கிறது என்றால் கில்காலில் நடக்கிறது. கில்கால் என்பது ஏறக்குறைய எரிகோவுக்கு வெகு அருகில், ஆனால் யோர்தான் ஆற்றினுடைய மேற்கு கரையில் இருக்கிறது. அங்குதான் இஸ்ராயேல் மக்கள் முதலாக எகிப்திலிருந்து வந்தவுடனே பாளையம் இறங்குகிறார்கள், பாசறைகளை அமைக்கிறார்கள். அதன் பிறகுதான் அவர்கள் உள்பகுதிகள்லாம் போகிறார்கள். 2வது வல்ல செயல் அப்பம் பழுகச் செய்த. இது பாகால் சாலிசா என்கிற அந்த இடத்துல நடக்கிறது. இந்த 2 நிகழ்வுகளையும் இங்கே நாம் பார்க்கிறோம். இப்போ முதல் நிகழ்வுக்கு வருவோம். கூழில் கலந்த நஞ்சு நீக்கப்படல். ஆக இது 7வது
வல்ல செயல் 38 முதல் 41. கூழில் வந்து நஞ்சு கலக்கப்பட்டு விட்டது. எப்படி கலக்கப்பட்டது என்றால் என்கிற விவரங்கள் இங்கே இருக்கிறது. எப்படி கூழ் வந்து நஞ்சாக மாறியது என்று, அது எப்படி நீக்கப்படுவது என்கின்ற விளக்கமும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே 38வது வசனத்தை வாசியுங்கள். எலிசா கில்காலுக்கு திரும்பினார். ஆக கார்மேல் மலையில் இருந்தவர், இதுக்கு முன்னால் கார்மேல் மலையெல்லாம் இருக்கிறார். நாம் இதற்கு முன்னால் பார்த்த அந்த சுனாமிய பெண் வந்து கார்மேல் மலையில் போய் சென்றுதான் எலியா இறைவாக்கினை பார்க்கிறார். பிறகு சுனாமுக்கு வருகிறார். மீண்டும் அவர் வந்து கார்மேல் மலைக்கு போகிறார். திரும்ப கார்மேல் மலையிலிருந்து கில்காலுக்கு திரும்புகிறார். அங்கே என்ன நடக்கிறது? அப்பொழுது நாட்டில் பஞ்சம் நிலவியது. நாட்டில் பஞ்சம் நிலவியது. இது வந்து எலியா காலத்து பஞ்சம் அல்ல. எலியா காலத்தில் 3.5 ஆண்டுகள் அல்லது 3 ஆண்டுகள் வந்து மழை பெய்யவில்லை. அதன் அடிப்படையில் பஞ்சம் நிகழ்ந்தது. ஆனால் இந்த பஞ்சம் வந்து 7 ஆண்டு பஞ்சம். 7 ஆண்டு பஞ்சம் என்பது நீங்கள் 2 அரசர்கள் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1 பார்த்தீர்கள் என்றால் அதில் அதுக்கான குறிப்புகள் இருக்கும். 2 அரசர்கள் 8ஆம் அதிகாரம் 1 முதல் வசனத்தில் அதுக்கான குறிப்பு. எலிசா தாம் உயிர்ப்பித்து கொடுத்த சிறுவனின் தாயான பெண்ணை நோக்கி, நீயும் குடும்பத்தினரும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உங்களுக்கு வசதியான வேறொரு இடத்தில் தங்கியிருங்கள், ஏனெனில் ஆண்டவர் பஞ்சத்தை வருவித்துள்ளார், அது நாட்டில் 7 ஆண்டுகள் நீடித்திருக்கும் என்று கூறியிருந்தார். 7 ஆண்டுகள் வந்து பஞ்சம் எலிசா காலத்திலே நிகழ்ந்தது. அந்த குறிப்பு தான் 2 அரசுகள் புத்தகம் 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் இருக்கிறது. அந்த பஞ்சத்தை தான் இது குறிப்பிட்டு காட்டுகிறது. எனவே கில்காலுக்கு அவர் திரும்பிய போது நாட்டில் பஞ்சம் நிலவியதால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் இறைவாக்கினர் குழுவினர். அவர்களுக்கும் இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இறைவாக்கினர் குழுவினர் அவர் முன் அமர்ந்திருக்கையில் எலிசா தம் பணியாளன் ஒருவனை நோக்கி, நீ ஒரு பெரிய பானையை எடுத்து அதில் இறைவாக்கினர் குழுவினருக்கு கூழ் காய்ச்சி என்று சொல்லுகிறார். அதான் இந்த முதல் வசனம், அதாவது 38வது வசனம். எலிசாவும் அங்கே கில்காலுக்கு வந்த சமயத்தில் எங்கெங்கெல்லாம் இவர் போகிறாரோ, எலிசா போகிறாரோ, அங்கெல்லாம் இறைவாக்கினர் குழு இருக்கிறது. அப்படி என்றால் இந்த இறைவாக்கினர் குழு இவருக்கு பின்னால் போவதல்ல, நாடு முழுவதும் இந்த இறைவாக்கினர் குழு, அதாவது எலிசா இறைவாக்கினரை மையப்படுத்தி அவருடைய தலைமையின் கீழ் இயங்குகிற குழுக்கள். இது எலிசா வந்து அதை நியமித்தார் என்று பொருள் அல்ல. எலிசாவினுடைய ஆதரவாளர்கள் அல்லது எலிசாவினுடைய சித்தாந்தத்தின்படி வாழ்கிறவர்கள், அவர்களைத்தான் இறைவாக்கினர் குழு என்று சொல்கிறோம். அந்த சித்தாந்தத்தின்படி வாழ்வது மட்டுமல்ல, இறைவாக்கு எப்படி உரைப்பது என்று எலிசா வழியாக இவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். எனவே இங்கே கற்றலும் உண்டு, பின்பற்றுதலும் உண்டு. கற்றவர்கள் எலிசாவை பின்பற்றுகிறார்கள், அவர் சொல்படி அவருடைய சித்தாந்தத்தின்படி வாழ்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு குழு மத்தியில் தான் இப்போ எலிசா இருக்கிறார். இப்போ அவர்களுக்கு வந்து உணவு தயாரிப்பதற்காக ஒரு பெரிய பானையில் வந்து கூழ் காய்ச்ச வேண்டும் என்று இறைவாக்கினர் கேட்டுக்கொள்கிறார். 39. அப்பொழுது அவர்களுள் ஒருவர் காட்டுக்கீரை பறிப்பதற்காக வயலுக்கு சென்றார். காட்டுக்கீரையை பறிப்பதற்காக கில்காலுக்கு பக்கத்தில் இருக்கிற வயல் வழிக்கு போகிறான். அங்கே என்ன நடக்கிறது? அங்கே அவன் பேய் குமட்டி கொடியை கண்டு அதன் காய்களை தம் போர்வை நிறைய பறித்து கொண்டு வந்தான். பேய் குமட்டி கொடி, அந்த பேய் குமட்டி கொடியில் இருக்கிற காய்களை பறித்து கொண்டு வருகிறான். அந்த காய்களை நிறைய பறித்து கொண்டு வருகிறான். அவை என்னவென்று தெரியாமல் அவற்றை நறுக்கி பானையில் போட்டு அவன் வேக வைத்தான். ஆக இது என்ன, உண்மையிலே இது உண்ணக்கூடிய பொருளா அல்ல உண்ணக்கூடாத பொருளா என்று கூட தெரியாமல், இதுவும் ஒரு காய்கறி வகையை சார்ந்தது தான் என்று அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் அது பேய் குமுட்டி காய் வகையை சேர்ந்தது, அது வந்து நஞ்சு வகையை சேர்ந்தது என்று இவருக்கு தெரியவில்லை. ஆனால் அது பேய் குமட்டி காய் வந்து நஞ்சு வகையை சேர்ந்தது. ஆனால் பறித்து கொண்டு வந்தவன் இது ஒரு காய்கறி வகையை சேர்ந்தது, உண்ணலாம் என்கிற எண்ணத்தில் அதை கொண்டு வந்திருக்கிறான். அது என்ன நிகழ்ந்தது? பின்பு அவன் அவர்கள் உண்ணுமாறு அதை பரிமாறினான். உண்ணுமாறு பரிமாறுகிற போதுதான்
அங்கே அது உண்மையில் அது என்ன என்பது தெரிந்தது. அவர்கள் அந்த கூளை உண்ணத் தொடங்கியதும், கடவுளின் அடியவரே, பானையிலே சாகடிக்கும் நஞ்சு இருக்கிறது என்று அலறினர். ஆக கசப்பு நிச்சயமாக தெரிந்திருக்கும். இந்த காய்கறியானது கசப்பு காய்கறியாக அவர்கள் நினைக்கவில்லை. கசப்பு சில சமயங்களில் நன்மை தரக்கூடியதாக இருக்கும், சில சமயங்களில் அது நஞ்சு வகையைச் சேர்ந்ததாக இருக்கும். ஆனால் இப்போ இவர்கள் பறித்து கொண்டு வந்த இந்த பேய் குமட்டிக்காயானது நஞ்சு வகையைச் சேர்ந்ததுனால இந்த சாகடிக்கக்கூடிய ஒரு நஞ்சு உள்ளே பானையிலே கூழிலே இருக்கிறது என்று அங்கே எல்லாரும் அலறுகிறார்கள், கத்துகிறார்கள். அவர்களால் அதை உண்ண முடியவில்லை. அப்பொழுது அவர், கொஞ்சம் மாவு கொண்டு வாருங்கள் என்றார். அவர் அதை பானையில் போட்டு, இவர்கள் உண்ணும்படி இதை பரிமாறுங்கள் என்று சொன்னார். ஆக இங்கே எலிசாவுடைய ஒவ்வொரு செயலிலும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன செயல்பாடுகள் இருக்கும். இப்போ இங்கே மாவை போட சொல்கிறாரு, இன்னொரு இடத்துல ஒரு கட்டையை போட சொல்வார். இப்படி சின்ன சின்ன செயல்களை அவர் செய்வார். ஆனால் அந்த செயல்கள் அதன் வழியாகத்தான் இந்த காரியம் நடக்குது அப்படிங்கிற பொருள் அல்ல. மக்களுக்கு வெளிப்படையில் பார்க்கிற போது இந்த மாவை கொட்டினதுனால தான் இந்த நஞ்சானது நல்ல கூழாக மாறியது என்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் எலிசாவை பொறுத்த மட்டில் இந்த மாவு முக்கியம் அல்ல. எது முக்கியம்? இறைவனுடைய செயல்பாடு, இறைவனுடைய தூண்டுதல், இறைவன் அவர்களுக்கு செய்கின்ற உதவிதான் முக்கியம். அந்த இறைவன் மீது நம்பிக்கை கொண்டுதான் அவர் அந்த மாவை போடுகிறாரு. அந்த மாவை அதோடு இணைத்தவுடனேயே, அந்த கூழோடு இணைத்தவுடனேயே அந்த பானையில் இருந்த கூழானது எப்படி மாறுகிறது? பரிமாறுகின்ற அளவுக்கு, உண்ணுகின்ற அளவுக்கு மாறுகிறது. அவரும் இதை உண்ணுங்கள், அவர்களுக்கு உண்ணும்படி பரிமாறுங்கள் என்று சொல்லுகிறார். பானையில் இருந்தது அவர்களுக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை. அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. இதுதான் எலிசா இறைவாக்கினர் செய்த இந்த 7வது வல்ல செயல். அவர் கில்காலில் செய்கிறார், பஞ்சகாலத்தில் செய்கிறார். அதுவும் குறிப்பாக இறைவாக்கினர் குழுவில் அவர்கள் பசியோடு இருக்கின்ற போது ஒரு சிறு தவறு நேர்ந்ததுனால அந்த அவர்களுக்கு தயாரிக்கப்பட்ட கூழே முழுமையாக நஞ்சாக மாறிய பிறகு அந்த நஞ்சையே மாற்றக்கூடிய வல்லமை படைத்த ஒரு இறைவாக்கினராக, அதாவது வல்லமையை இறைவனிடம் பெற்ற இறைவாக்கினராக, இறைவாக்கினர்கள் வலிமையும் வல்லமையும் வல்ல செயல் செய்யக்கூடிய ஆற்றலையும் யாரிடமிருந்து பெறுகிறார்கள்? யாவையிடமிருந்து தான் பெறுகிறார்கள். இவர்களாக அதை உருவாக்கி கொள்ளவில்லை. எந்த இறைவாக்கினும் தனக்குத்தானே இறைவனுடைய ஆற்றலை உருவாக்கவில்லை. இறைவன் அவர்களுக்கு குடையாக வழங்கிய அந்த ஆற்றலை மக்களுடைய நலனுக்காக பயன்படுத்துகிறார். அதனால தான் இது வல்ல செயல். எப்போ ஒரு மனிதன் தனக்கிட்ட இருக்கிற ஆற்றலை தன்னுடைய பெருமைக்காகவும், தன்னுடைய மகிழ்ச்சிக்காகவும், தன்னுடைய திருப்திக்காகவும் பயன்படுத்தினா அது வல்ல செயல் அல்ல. அங்கேதான் மந்திரம் தந்திரம் இருக்கிறது, தற்பெருமை இருக்கிறது. அப்போ தன்னுடைய பெருமைகளுக்காக, தன்னுடைய வளர்ச்சிக்காக, தன்னை திருப்திப்படுத்துவதற்காக, தன்னுடைய பெயர் விளங்க வேண்டும் என்பதற்காக ஒரு செயலை செய்வது. ஆனால் நீங்கள் எலியாவுடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால், ஏறக்குறைய தொடக்க காலத்திலிருந்து அவனோடு தொடர்பு கொள்கிற அரசர்கள் எல்லாருமே அப்படி ஒரு இறைவாக்கினர் இருக்கிறாரா? என் நாட்டில் இப்படிப்பட்ட இறைவாக்கினர் இருக்கிறாரா என்கிற கேள்விகள் இருக்கும். காரணம் என்னன்னா, இவர்களை பொறுத்த மட்டில் அரசன் முக்கியம் அல்ல, மக்கள் தான் முக்கியம். மக்கள் மத்தியில் இவர்கள் பெயர் பெறுவார்கள். ஒரு அரசனை திருப்திப்படுத்த, தலைவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்பது இவர்களுடைய நோக்காக இருக்காது. எலிசேவை பொறுத்த மட்டில் எலியாவும் அதே பாணி தான். எலியாவிடத்திலும் அதே சிந்தனை தான் இருந்தது. தன்னுடைய தலைவனுக்கு ஏற்றபடி அதே வழியிலே இந்த எலிசாவும் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே முழுக்க முழுக்க தன்னுடைய பெருமைக்காக அல்ல, மக்களுடைய நன்மைக்காக, தான் சார்ந்த அந்த குழுவினுடைய நன்மைக்காக ஒரு அருமையான ஒரு செயலை எலியா செய்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக ஒரு நச்சு கலந்த உணவை உண்ணுகின்ற போது எந்த அளவுக்கு பாதிப்பு வரும் என்று எல்லாருக்கும் தெரியும். அந்த துன்பத்திலிருந்து, மிகப்பெரிய சோதனையிலிருந்து
மிகப்பெரிய ஆபத்திலிருந்து தன்னுடைய குழுவினரை இவர் காப்பாற்றி இருக்கிறார். அடுத்த வல்ல செயல், இப்போ 8வது வல்ல செயல். இந்த பகுதியில் 2வது பகுதி, அதாவது நாம் வாசிக்கிற 4வது அதிகாரத்தில் இருக்கிற 2வது பகுதியில் வருகிற 2ஆம் பகுதி, அப்பத்தை பழுகை செய்தல், 42 முதல் 44 முதல் 3 வசனங்கள். பாகால் சாலிசாவை சார்ந்த ஒரு மனிதர் புது தானியத்தில் செய்யப்பட்ட 20 வார்கோதுமை அப்பங்களையும் ஒரு கோணிப்பை நிறைய முற்றிய தானிய கதிர்களையும் கடவுளின் அடியவரிடம் கொண்டு வந்தார். எலிசா தம் பணியாளர்களிடம் இவற்றை மக்களுக்கு உண்ண கொடு என்றார். ஆக இதுவும் பஞ்சகாலம். பஞ்சகாலத்தில் ஒரு நல்ல மனிதன் இறைவாக்கினருக்கு உதவ வேண்டும் என்பதற்காக ஒரு செயலை செய்கிறான். பாகால் சாலிசா என்கிற அந்த ஊரில் இருந்து 20 வார்கோதுமை அப்பங்கள், அதாவது பார்லி, வார்கோதுமை என்றால் பார்லியில் செய்யப்பட்ட அப்பங்கள், அதே மாதிரி ஒரு கோணிப்பை நிறைய தானிய கதிர்கள், இவற்றையெல்லாம் கொண்டு வந்து இறைவாக்கினர் பாதத்தில் வைக்கிறான். ஆனால் இந்த இறைவாக்கினர் தனக்காக அதை எடுத்துக்கொள்ளவில்லை. யாருக்கு கொடுக்கிறார்? தன்னுடைய பணியாளனம் கொடுத்து மக்களுக்கு உண்ண கொடுங்கள். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1 முதல் 15. ஒரு சிறுவன் வந்து தன்னிடத்தில் இருக்கிற 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டாந்து கொடுப்பான். இயேசு அதை பகிர்ந்து மக்களுக்கெல்லாம் பரிமாறும்படி சொல்லுவார். ஏற்குறைய அந்த வல்ல செயலினுடைய ஒத்தமைந்த பகுதியாகத்தான் அது இருக்குது. சொல்லப்போனால் இந்த எலிசாபினுடைய வல்ல செயல்தான் அந்த யோவான் நற்செய்தியில் இருந்த 6ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்களை எழுதுவதற்கு பின்புலமாக கூட இருந்திருக்கலாம். என்றால் புதிய ஏற்பாடு எல்லாமே பழைய ஏற்பாட்டினுடைய பின்னணியை வைத்து எழுதப்பட்டது. சொல்லப்போனால் வழக்கமாக சொல்லுவார்கள், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது, பழைய ஏற்பாட்டின் நிறைவே புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாடு இருக்கிறது, பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவே புதிய ஏற்பாடு. இன்னொரு நிலையில் சொல்லுகின்ற போது மொத்தம் 4 நற்செய்திகள் இருக்கிறது. அதாவது நற்செய்தி நூல்கள். நற்செய்தி ஒன்று தான், ஆனால் அந்த 4 நற்செய்தியை அடிப்படையாக வைத்து 4 நற்செய்தி நூல்கள் இருக்கின்றன. இந்த 4 நற்செய்தி நூல்களோடு இன்னொரு 5வது நற்செய்தி நூல் இருக்கிறது. 5வது நற்செய்தி நூல் என்னன்னா ஏசாயா புத்தகம். ஏசாயா புத்தகத்தை தான் 5வது நற்செய்தி நூல் என்று சொல்வார்கள். காரணம் என்னன்னா, ஏசாயா புத்தகத்தினுடைய பெரும் பகுதியான பகுதிகளை நாம் அந்த புதிய ஏற்பாட்டோடு ஒப்பிட்டு பார்த்தால், அது நற்செய்திகளோடு 4 நற்செய்திகளோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் நிறைய பகுதிகளில் ஒப்புமைகள் இருக்கும். அப்படின்னா தங்களுடைய நற்செய்தி எழுதுவதற்கு நற்செய்தி நூலாசிரியர்கள் ஏசாயா புத்தகத்தை பெரும் பகுதி பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்படின்னா நிச்சயமாக அந்த காலத்தில் அவர்கள் கையில் இருந்தது நபீம், தோரா, இந்த 2 பகுதிகள் தான். அதாவது இறைவாக்கினர்களும் பெண்டடியூக் என்று நாம் அழைக்கின்ற 5 பகுதிகள் மட்டும்தான் இருந்தன. அதோடு சேர்த்து சங்கீதங்கள் அல்லது திருப்பாடல் என்று அழைக்கப்படுகின்ற அந்த சங்கீதங்கள், இந்த 3 தான் இருந்தது. 3 தொகுதிகள் தான் இருந்தது. 3 தொகுதிகள் என்றால் 5 புத்தகங்கள், 21 நபீம் என்று அழைக்கப்படுகிற இறைவாக்கின புத்தகங்கள், அதே மாதிரி திருப்பாடல் 1. ஒட்டுமொத்தம் 27 புத்தகங்கள் தான் நற்செய்தியாளர்கள் நூல் எழுதுவதற்கு துணையாக இருந்தன. இந்த 27 புத்தகங்களில் தான் நீங்கள் வந்து நற்செய்திகளில் அந்த குறிப்புகளை பார்க்க முடியும். மற்ற புத்தகங்களை நீங்கள் குறிப்புகளில் பார்க்கவே முடியாது. முழுக்க முழுக்க இந்த பின்னணியை வைத்து கொண்டு தான் அவர்கள் எழுதுகிறார்கள். இயேசு என்கிற மனிதரை பற்றிய செய்திகளை அவர்கள் ஏற்கனவே சேகரித்து வைத்திருந்தாலும் அதை ஒரு கதையாகவோ அல்லது ஒரு உரைநடையாகவோ எழுதுவதற்கு அவர்களுக்கு துணை நின்றது ஏற்கனவே இருந்த அந்த விவிலிய புத்தகங்கள், பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள். அதனால தான் நிறைய புதிய ஏற்பாட்டு நூலாசிரியர்கள் வந்து பழைய ஏற்பாட்டிலிருந்து குறிப்புகளை கொண்டு வருகிறார்கள், மேற்கோள்களை கொண்டு வருகிறார்கள்.
நிறைய மேற்கோள்கள். இப்போ மத்தேயு நற்செய்தியில் முதல் 2 அதிகாரங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது குழந்தை பருவ நற்செய்தி எடுத்துக்கொண்டோம் என்றால் 18 மேற்கோள்களை அவர் எடுத்தாளுகிறார். குழந்தை பருவ நற்செய்தியில் மட்டும் 2 அதிகாரங்களில் மத்தேயு நற்செய்தியாளர் பழைய ஏற்பாட்டிலிருந்து 18 மேற்கோள்களை எடுத்து காட்டுகிறார். இதுலேருந்து தெரியுது அவங்க புதிய ஏற்பாட்டில், அதாவது நற்செய்தி எழுதுகின்ற போது பழைய ஏற்பாடை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் எழுதியிருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு கதைகள் எல்லாம் அதில் இருக்கிற ஒவ்வொரு செய்திகளும் தெரிந்து தான் எழுதியிருக்கிறார். இந்த பழைய ஏற்பாட்டு செய்திகளினுடைய நிறைவாகத்தான் இயேசுவையும் அவருடைய வாழ்க்கையும் பார்த்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நான் இதை சொல்கிறேன். இந்த 42 முதல் 44 வசனங்கள் அடங்கி அந்த அப்பம் பழுகின்ற நிகழ்வு எலிசா காலத்தில் நிகழ்ந்தது. அந்த நிகழ்ச்சி தான் பிற்காலத்தில் இயேசு வல்ல செயல் செய்த அந்த அப்பம் பழுகின்ற உவமையை எழுதுவதற்கு துணை நின்றது. அது எழுதுவது வேறு, இயேசு செய்த நிகழ்வு என்பது வேறு. இயேசு புதுமை ஒரு வல்ல செயலை செய்திருக்கிறார். அதை எப்படி எழுதுறது, என்ன முறையில் எழுதுவது, எழுத்து வடிவம், அதற்கு எப்படி எழுத்து வடிவம் கொடுப்பது, அது அவ்வளவு எளிதல்ல. எல்லாரும் எழுதிட முடியாது. ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த நிகழ்ச்சியை பற்றி நான் சொல்ல முடியும், இப்படியெல்லாம் நான் பார்த்தேன், இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்ல முடியும். அதை எழுதணுமே. இப்போ எழுதுவதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையில் எழுத வேண்டும் என்றால் ஏற்கனவே இருந்த நடைமுறையை பயன்படுத்த வேண்டும். அதனால தான் நம்ம எளிதாக சொல்லிட்டு போடலாம், ஆனால் எழுதுவது மிக கடினம். அதை நற்செய்தி நூலாசிரியர்கள் அனுபவித்தார்கள். அதனால தான் அவங்களுக்கு துணை நின்றது எல்லாமே பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள். அதுவும் குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன ஐநூல், அதே மாதிரி நபீம் என்று அழைக்கப்படுகிற 21 புத்தகங்கள், அத்தோடு திருப்பாடல்கள். அந்த அடிப்படையில் தான் யோவான் நற்செய்தியாக இருக்கட்டும், அல்லது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யாருனாலும் இருக்கட்டும், அவர்கள் வழங்கிய இயேசுவினுடைய அந்த அப்பம் பழுகின்ற வல்ல செயலில் இந்த எலிசாவினுடைய நிகழ்வு பின்னணியாக இருந்திருக்கலாம். சில வார்த்தைகள் கூட அதில் இடம்பெறுகிறது. பகிர்ந்து கொடுத்தல். அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கேருந்து வந்திருக்க முடியும்? பழைய ஏற்பாட்டில் தான் வந்திருக்க முடியும். இப்போ வார்கோதுமை அப்பம் என்கிற வார்த்தை வரும். இப்போ இங்கேயும் வார்கோதுமை அப்பம் என்கிற வார்த்தை வருகிறது. இங்கே 20 அப்பங்களை கொண்டு 100 பேர் உண்கிறார்கள். அங்கே 5 அப்பங்களையும் 2 மீனையும் கொண்டு 5000 ஆண்கள் மட்டும் 5000 பேர் உண்கிறார்கள். மீதம் இருந்தது, இங்கு மீதம் இருக்கிறது, உண்டார்கள். ஆண்டவருடைய வாக்கின்படி மீதியும் இருந்தது. ஆக இதெல்லாம் நற்செய்தியை எழுதுவதற்கு உரிய ஒரு பின்புலம். இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. 12 சீடர்களை குறிக்கிறது, அல்லது 12 இஸ்ராயல் குலங்களை குறிக்கிறது. இறைவாக்கினர் குழுவைச் சேர்ந்த ஒரு கைம்பெண்ணுக்கு 2, 3 இந்த 2 வயல்கள் சூனாமில் இருந்த ஒரு பணக்கார பெண். ஆனால் அந்த பெண் எப்படிப்பட்டவர்?